கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 18 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். தாவீதுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருந்தது. காரணம் சத்துருவாகிய சவுல் அவனை கொலை செய்யும்படியாக சுற்றி திரிந்தான். அதற்கு பயந்து தாவீது காடுகளிலும் மலைகளிலும் இன்னும் மற்ற நாடுகளிலும் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து வந்தார். அப்பொழுது கர்த்தர் சவுல் என்கிற அவனுடைய சத்துரு அழியும்படி செய்யும்போது சவுலுடைய அரியாசனத்தை தாவீதுக்கு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் ஒளி பெறச் செய்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளில் நீங்கள் நடந்து வருகிறீர்களோ அதை வெளிச்சமாக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். மரண போராட்டமாக இருக்கலாம், அல்லது சத்துரு போராட்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தால் கர்த்தர் அந்த பிரச்சனையை உங்கள் விட்டு அகற்றி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக எல்லா நாடுகளிலும் எரிகிற தீப்பந்தம் அல்லது விளக்கு அப்படி வைத்து தான் இருளை கொஞ்சம் வெளிச்சமாக்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்றைக்கு அந்த பல்பை கண்டுபிடித்தாரோ அதன் பிறகு நம் மின்சார விளக்கை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக கடந்து வந்து இருக்கிறார். நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? கண்ணீரோடு இந்த இருள் என்றைக்கு என் வாழ்க்கையை விட்டு வெளியேறும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த இருளை இன்றைக்கு வெளிச்சமாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் தம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.